இன்னைக்கு நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி போடணுங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த ஹேர் டையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமாக கருப்பாக மாறிடும். இந்த ஹேர் டையில் நம்ம எல்லா பொருட்களையும் நேச்சுரலாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் சைடு எஃபெக்ட் வரவே வராது. நீங்கள் இந்த ஹேர் டையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய முடிகளை கருகருன்னு ஆக்கிக்கலாம். வாங்க இந்த நேச்சுரலான ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இந்த ஹேர் டையில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா இலைங்க. கொய்யா இலையில் ஹேருக்கு உண்டான ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கூகுள் பண்ணி பாருங்கள். இப்போ நானும் பாருங்கள் கூகுள் பண்ணி பார்த்ததை நான் போடுறேன். இந்த கொய்யா இலை ஹேர் டையை ஒரு சித்த மருத்துவ டாக்டரும் வீடியோ போட்டிருக்காங்க. அதேமாரி ஒரு ஆயுர்வேத டாக்டர், கேரளா ஆயுர்வேத டாக்டரும் இந்த கொய்யா இலையை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கொய்யா இலையை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தேவையான அளவு நான் கொய்யா இலை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கொய்யா இலையை வச்சு ஹேர் டை டிகாஷன் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த கொய்யா இலையில் செய்கிற ஹேர் டை டிகாஷன் தான் இந்த ஹேர் டைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஒரு கருமையை நம்மளுடைய வெள்ளை முடிகளுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் இந்த கொய்யா இலையை நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போது இதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நான் ஹேர் டை டிகாஷன் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஹேர் டையை செஞ்சு பாருங்கள். மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு 1 இயர்லேயே அதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆரம்பத்திலருந்தே நீங்கள் நேச்சுரலான ஹேர் டையை செய்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நரைமுடி பிரச்சனையே இருக்காதுங்க. இள வயசுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா 15-18 வயசு குழந்தைங்களுக்கு கூட இளநரைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20-25 வயசுக்குள்ளவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்கங்க. நம்மளோட அனலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஐடியில் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ப்ரெஷரும் ஜாஸ்தி, படிப்பும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே நரைமுடி வந்துடுது. ஓகேவா? அதை நம்ம ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான நேச்சுரலான ஹேர் டையை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் இதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் சேர்க்குறது ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் நம்மளுடைய நரைமுடிகளை கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். அது மாதிரி ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் அளவு, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் டீத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த டீத்தூள் நீங்கள் ஏலக்காய் உங்கள் வீட்டில் சேர்த்துருந்துச்சுனாலும் பரவாயில்ல. சில பேர் வீட்டில் ஏலக்காய் சேர்த்து டீத்தூள் இருக்கும், அதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல. இப்போ இதை நல்லா நம்ம ஊற்றின அந்த 2 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி இருக்கு இல்லையா, அதை அப்படியே பாதி அளவாக சுண்ட வைக்கணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ் மேலே வச்சு சிம்லேயே வச்சு நல்லா டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் மேலே வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சாச்சு. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லாவே சுண்டி நம்மளுக்கு நல்லா ஹேர் டை டிகாஷன் திக்காக கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹேர் டை டிகாஷனை சூடாக இருக்கும்போதே நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. நம்ம நிறைய பேர் ஹேர் டை பயன்படுத்தினா சளி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் நம்ம சூடாக நம்ம ஹேர் டிகாஷனை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சளி பிரச்சனை தொந்தரவுலாம் இருக்காது. வேற ஒரு பாத்திரத்தில் நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஹேர் டை டிகாஷனை வச்சு நம்ம எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ இதில் நம்ம வந்து 3 பொடிகளை மட்டுமே சேர்க்க போகிறோங்க. நெல்லிக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பொடிங்க. மருதாணி பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா லாங்காக அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா பொடிகளை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுரி பொடி வந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே டபுள் மடங்காக தான் வந்து அவுரி பொடியை சேர்க்கணும். அதனால் வந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்து வச்சுருக்கோம் டிகாஷன், அது கரெக்டான அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நம்மளால் வந்து ஹேரில் அப்ளை பண்ண முடியாது. அதனால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்துக்கோங்க. இந்த அவுரி பொடி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இச்சிங் ப்ராப்ளம்லாம் வராதுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம சூடாக வந்து டிகாஷனாக சேர்த்துருக்கோம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னுமே எனக்கு வந்து பயமாக இருக்குது, இச்சிங் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஃப்ளேமில் வந்து இந்த கடாயை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஹேர் டேயை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு இன்ஃபெக்ஷனும் இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஹேர் டேயை வந்து நம்ம இப்படியே கட்டிகளாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதை அப்படி நல்லா பரப்பி வச்சு ஒரு நாள் நைட்டு பூரா நீங்கள் வச்சுருங்க. காற்று போகாமல் மூடி வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு பூரா வச்சுட்டு மார்னிங் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை பகலில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 ஹவர்ஸ் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் லைவில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓவர் நைட் நான் வச்சுட்டேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 8 மணி நேரமாவது அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். கருன்னு ஹேர் டை கிடச்சிருக்கு. நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலரில் இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய ஹேர் டை பாருங்கள் என்ன கலரில் இருக்குது. நல்லா கருன்னு ஹேர் டை கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஹேர் டையை நம்ம ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஹேருக்கு வந்து 100% இந்த ஹேர் டை வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி வந்து பயன்படுத்துறது உபயோகிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டையை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கருன்னு ஹேர் டை கிடச்சிருக்கா. இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேரை நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்க. ஸ்கேல்ப்லையும் சரி முடியிலையும் சரி அழுக்குகள் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அதே மாதிரி நல்லா வந்து தலை சுத்தமானதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டையை ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% இந்த ஹேர் டை வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.